ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் அடை தோசை, ரொம்பவே ஹெல்த்தியான இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி, நான் இன்றைக்கி ரெகுலராக நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் 1 கப் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு வேணாம், இந்த மாதிரி வெள்ளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இதை ஃபஸ்ட் நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 6 மணி நேரத்து வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா உப்பி வந்திருக்கு பருப்பு ஒவ்வொன்றுமே. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பெரிய பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இது கூட காரத்துக்கு வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ ஒரு 3லேருந்து 4 சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக எடுத்ததுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. உப்பு, 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணால் தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை இப்போ நம்ம தோசை வார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக வருதுன்னு. கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி நீங்கள் அரைக்கும் போதே ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அரைக்கும் போது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே வேகட்டும். ஸோ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தோசை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.